பட்டு பட்டு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பட்டு இதெல்லாம் யாருன்னு தெரியுதா? எங்கள் அம்மாவை தான் உனக்கு தெரியும். இதுதான் எங்கள் அக்கா, அக்கா பொண்ணு. இது அக்கா வீட்டுக்காரங்க, மாமா. ஓ அப்படியா, எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சௌரியமா? சௌரியமா சௌரியம். யாரு இதான்? என் தம்பியை கொண்டாட்டியா? நல்லா தான் இருக்கிறேன். ஆமாக்கா, இந்த பேர் பட்டு. நீ சொல்ல வேணாடா, எனக்கு தான் எல்லாம் பேர்லாம் தெரியுமா? அம்மா சொன்னாங்களே எல்லாம் பட்டுண்டுலாம். ஏன் ரகு தம்பி வரல? அவன் இல்லைம்மா, அவனுக்கு ஊரில் 2 நாளைக்கு வேலை இருக்குது. அவன் ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு வந்தான் வேலை பார்க்குற இடத்துல. அது ஒரு சத்தம் போட்டு வரலாம். அது 2-3 நாளைக்கு வேலை பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் சென்று வரேன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ வரல. ஓ அப்படியா, இவங்க தான் அத்தையா, மாமா ஒய்ஃபு? ராகினி இவங்க தாண்டி, பார்த்துக்கோ உன் அத்தை. சரிம்மா, தெரியுதுமா. என்னடி மாயா, ரகு வரல? ஆமாடி, போய் 2 நாளில் வந்துடுவேன்றாரு. இப்போ என்னடா ஆஃபீஸ் வேலை இருக்குது, 4 நாள் ஆகும் என்று சொல்கிறாங்க. இவங்க தான் ரகு அப்பா அம்மாவா? ஆமாடி, அந்த பாட்டியை தான் தெரியுமே. அது பாட்டி, ரகு அப்பாவும் அம்மா, இது தங்கச்சியான், ரகு தங்கச்சியான். ஓ அப்படி இருக்கட்டேன்டி, ரகு வராமல் இருந்துட்டாரடி. ஏய் சத்தம் மட்டும் பேசாதே, வா அந்தான போய் பேசிக்கோ. அத்தை, இதுதான் தெரியும் எங்கள் அம்மா தான் உங்களுக்கு. எங்கள் அக்காவை தெரியாதுல்ல? இது எங்கள் அக்கா, அக்கா வீட்டுக்காரு, மாமா. இது அக்கா பொண்ணு, ரகு இருப்பான தம்பி, அவன் தங்கச்சி. இது தெரியுதா அத்தை? தெரியுது மாப்பிள்ளையே, தெரியுது. வாங்கம்மா எல்லாம் வாங்க. இதான் பட்டு அம்மாவா? ஆமாம் நீ, இது எங்கள் அம்மா, சித்தி இருக்காங்க, அண்ணன் முண்டாட்டி இருக்கு, அண்ணன் இருக்குது, அப்பா எல்லாம் இங்கே தான் இருக்கும். சரி இருக்கட்டும் இருக்கட்டும். மச்சான் மாமா, எங்கள் அக்கா, அக்கா வீட்டுக்காரங்க, அக்கா பொண்ணு எல்லாம் வந்துருக்கோம் பாருங்க. சரி மச்சான், வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. வாங்கம்மா எல்லாரும் வாங்க வாங்க. அண்ணி, இது எங்கள் அண்ணன், இது எங்கள் அப்பா. ஓ அப்படியா, சரி சரி, வரேம்மா. எல்லாரும் வாங்கம்மா வாங்க. அண்ணி, இது என் சித்தி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி. ஓ அப்படியா, வரேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அண்ணி, இது வந்து எங்கள் அண்ணன் பொண்டாட்டி, அண்ணன் வந்து இருந்துச்சுல, அவங்க ஒய்ஃபு. சரிம்மா, வரேம்மா. எல்லாரையும் அறிமுகப்படுத்தியாச்சு அன்னைக்கு. அவளு எங்கே 2 பேரும், வைத்தியம் மாயாவும்? அவளு எங்கே தானே வந்து நின்றாளோ, முதல்ல வந்து நின்றாளோல. நான் கவனிக்கலையா, நீ வர சொல்லுங்க அவ்வளோ 2 பேரையும். அவ்வளோ தான் அறிமுகப்படுத்தலை, அவ்வளோ அறிமுகப்படுத்திடுறேன். சரி பட்டு வர சொல்கிறேன். நீ எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்க. நீ எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேம்மா, எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஏன் அத்தை கூப்பிட்டீங்க? எல்லாம் எங்கே போனீங்க? நீங்கள் முதல்ல வந்து நின்றுருக்கீங்க, நான் கவனிக்கவே இல்லை. எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டேன் நான். வீட்டில் உள்ளவங்களாம் உங்கள் 2 பேரையும் தான் அறிமுகப்படுத்தலை. அண்ணி, இதான் எங்கள் அண்ணன் பொண்ணு, ஒரே பொண்ணு தான். இப்போ அண்ணனும் அண்ணியும் வந்துச்சோல, அது பொண்ணு, இது இந்த பொண்ணு தான், வைதேகி பேர். ஓ அப்படியாம்மா, சரிம்மா. ஏ மாயா, முன்னாடி வந்து நில்லு. பட்டு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டம்மா? ஏன் நீ மாயான்னு கூப்பிட்டேன்? மாயாங்கிற பிள்ளை யாரு? ஏ மாயா, அங்கே வாடி. ஏன் நிற்கிறா பாருங்க, நீ இவத்தான் மாயா, என் சித்தி பொண்ணு. இந்த பொண்ணு உன் சித்தி பண்ணாமா? அது இங்கே வாமா மாயா, அங்கே வா, கிட்ட வா. மாயா ஏண்டி ஒன்று கிட்ட கூப்பிட்றாங்க? அதானே, என்னன்னு தெரியலடி, எனக்கு பயமாக இருக்கு. ஏ மாயா, அண்ணி கூப்பிட்றாங்களா, கிட்ட வா. நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம்மா, அங்கே வா, கிட்ட வா. ஏன் இப்படி பயப்படுற? பார்த்துக்கங்க, இந்த பொண்ணு தானா மாயா. ஓ இந்த பொண்ணு தானா? இந்த பக்கம் பாருங்க. ஓ நீங்கள் தான் மாயாவா? ஆமாம் ஏன் எல்லாரும் அப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. ஏண்டி எல்லாம் இந்த பொண்ணு மாயாவான்னு கேட்குதுவோ? என்ன வடி இருக்கும்? அதானே எனக்கு தெரியலடி, என்ன இருக்கும்? அவங்க ஒன்று கிட்ட கூப்பிட்டு வர பார்க்குறாங்க. அவர் ரகு தங்கச்சி வந்து நீங்களா மாயான்னு கேட்குது. அவர் ரகு அப்பா, அவரும் இந்த பொண்ணா மாயான்னு கேட்குறாரு. என்னவா இருக்கும்? ஏன்டி நான் தெரியாமல் தானே அவன்கிட்ட கேட்குறேன்.
நீ என்னடா என்கிட்ட கேட்குற? என்னடா தெரியலையடி. அக்கா எல்லாரையும் வீட்டில் உள்ளவங்களாம் அறிமுகப்படுத்தியாச்சு. எல்லாரையும் பார்த்துக்கிட்டல? பார்த்துக்கிட்டேன் தம்பி, பார்த்துக்கிட்டேன். அண்ணி எல்லாம் உட்காருங்க. அண்ணா அண்ணி எல்லாம் உட்காருங்க. அத்தை உட்காருங்க. உட்காருவோம் உட்காருவோம். பட்டு உங்கள் சித்தி எப்படி வசதி வாய்ப்புலாம் உண்டா? என்ன அண்ணி சித்தியை பற்றி கேட்குறீங்க? வசதி வாய்ப்பு வேறு உண்டான்னு கேட்குறீங்க. ஏன் அண்ணி? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன், சும்மா தான். ரொம்ப வசதி கிடையாது, ஒரு அளவு வசதி இருக்குது. எங்களை மாதிரி தான் அதுவெல்லாம் இருக்குவா. பொண்ணு என்ன கட்டுற மாதிரி இருக்குதோல? என்ன நீ பொண்ணுலாம் கேட்குறீங்க? யாருக்கு? யாருக்கு கேட்பேன்? உன் மருமக பிள்ளை ரகுவுக்கு தான் கேட்குறேன். என்ன நீ சொல்கிறீங்க? ரகு இங்கே வந்து இருந்தானே, அது உன் சித்தி பொண்ணை பார்த்துருக்கான் பாருக்கு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். நான் கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை தான் பண்ணிக்குவேன். எப்படியாவது எனக்கு பேசி அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வையன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறான். அதுக்கு தான் அவன் ஒன்றையும் வந்து பார்த்துவிட்டு பொண்ணையும் வந்து கேட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே தான் இருக்குன்னா பார்த்ததுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு பொண்ணு. ஆனால் என்ன செய்யும், உங்கள் சித்தி கல்யாணம் பண்ணோம்ல? அப்படியா நீ? நான் சித்தியை கூப்பிட்டு கேட்குறேன். நீ சித்தியை கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சித்திட்ட கேளு. ஏன் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண உங்கள் சித்திக்கு என்ன வலிக்க போகுது? கேட்டுக்கிட்டு சீக்கிரமாக சொல்லு. நாங்கள் இருக்கும் போதே ஒரு பேசி முடிச்சுட்டு உனக்கு குழந்தை பிறந்தோன்னே கல்யாணத்தை பண்ணிவிடுவோம். நான் கேட்குறேன். நீ எனக்கு அவளுக்கா பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. அவங்களாம் சத்தம் போட்டுட்டு கிடந்தாங்க, ஏன் இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்ட்டு. என்ன செய்யுது, அவன் ஒருத்த காலில் நிற்கிறான். அவளை தான் கட்டிக்க வேண்டும், இந்த பொண்ணை தான் கட்டிக்க வேண்டும். அப்படி இந்த பொண்ணு என்ன ரகுட்ட பேசிச்சா என்ன? அப்படியெல்லாம் இல்லையா நீ? அப்பெல்லாம் ரகுட்டெல்லாம் பேசல மாட்டாளே. ஏதோ நடந்திருக்கு, உனக்கு தெரியல. நடக்காமல் அந்த நிற்க மாட்டான். இப்படி அந்த பொண்ணை தான் கட்டிக்க வேண்டும். சரி என்ன செய்யுது, புள்ள ஆசைப்பட்டுட்டானே, கல்யாணம் பண்ணி வைப்போம்ட்டு நான் நினச்சிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் சரி அவன் ஆசைப்படுறான், கல்யாணம் பண்ணி வைப்போம், எந்த பொண்ணு வந்தால் தான் என்ன, அவனுக்கு பிடிச்ச பொண்ணையே கட்டி வைப்போம் ஆண்டு சொன்னார். அதனால தான் எல்லாரும் கிளம்பி வந்தோம். அவன் அங்கே இருந்துக்கிட்டான். நீ பேசி கீசி முடிச்ச ஏற்பாடு அப்புறமெல்லாம் வரேன்ட்டு நானாக தான் சும்மா சொன்னேன். அதனால் நீ பேசி போய் முடிச்சிட்டு வா, நான் வரலன்னு சொல்லிட்டான். என்ன சொல்கிற, உன் சித்திட்ட கேட்டுக்கிட்டு நல்ல செய்தியாக சீக்கிரமாக சொல்லு. சரி அண்ணி, எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அண்ணி. ரகு இருந்த ரூம் இருக்காம்ல, அந்த ரூமில் நாங்கள் தங்கிக்கிறோம். சரி அண்ணி, நீங்கள் இருந்துக்கங்க அங்கே. ஏண்டா தம்பி, ஒன்றையும் ஒரு செய்தி சொல்லுன்னு சொல்கிறேன் நான். என்ன சரிக்கா? அக்கா ரகு இந்த ரூமில் நீங்களாம் தங்கிக்கங்க அக்கா. ரகு வர வரைக்கும் நீங்கள் இருந்துக்கங்க. சரி சரி, அந்த ரூம்லேயே நாங்கள் இருந்துக்கிறோம். அவன் வரப்போ வரட்டும். சரிக்கா. என்ன சொன்னியா உன் தம்பி பொண்டாட்டிட்ட? கேட்டியா? கேட்டேன். ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறாவ. எல்லாம் கள்ளி மாங்கா. ஒன்றும் தெரியாமல் வீட்டில் இருக்கிறவளுக்கு தைசியம்லாம் தெரியாமையா இருக்கும். பேசுறது போகிறதுலாம் அப்படியே நடிக்கிறாள், நடிப்பு. எவனாச்சும் ஒருத்தவன் நல்லா அழகாக கிடச்சிடக்கூடாது. உடனே கொமரு வலை போட்டு இழுத்து மயக்கி விடுறாள். அவளுக்கு மயக்கத்துக்கு சொல்லியா கொடுக்கணும்? அவள் குடும்பத்துக்கு அவள் மயக்கத்துக்கு தான் உடம்புலையே ரத்தமே அந்த மாதிரி ஓடின ரத்தம் தானே. என்ன பேசிக்கிட்டு வருவா? யாரை பற்றி பேசுதுவா? சரி விடு, வர்றா அவ. வரட்டாமே, தெரியாமையா பேச போகிறோம். எவனாவது நல்லா அழகா நல்லா அவனை கிடச்சா தான் மயக்கி அப்படியே வளைச்சி போட்டுக்கிறாள். நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கு. நம்ம குடும்பத்தை தான் பேசுகிறாளோல. பட்டு மாமியாங்க அதை வருதுங்கிறாங்க, வரட்டம் மேங்குது இந்த பொம்பளை. என்னத்தை பற்றி பேசுகிறாளுவ? சரி பட்டுட்ட போய் சொல்லுவோம். இதெல்லாம் தேவையாம்மா அந்த பயலுக்கு? தேவையான்னு கேட்குறேன். ஒரு பிள்ளை வச்சு எப்படிலாம் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த பையன் வந்து தானாலேயே கெடுத்துக்கிறானே. அதுக்கு என்ன செய்யுது? உன் வளர்ப்பு அப்படி, உன் பிள்ளை செய்யுது. ஒன்றை உடைக்கணும். நீ இழுத்துட்டு வந்தது தானே. எனக்கு என்னடி இப்பெல்லாம் மயக்கு வாழ்வோண்டு எனக்கு தெரிய மாடி. என்ன பேசிக்கிட்டு ஒன்றும் புரியல.